ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ் கி ஜெய். குரு அருளால் காலரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மால்யத்தோட தசமி திதி தர்ப்பணத்துக்குரிய முறைகள் அண்டு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகள். அதில் முக்கியமாக நாம் எடுத்துக்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மால்யத்தில் புரட்டாசி தேய்பிறை தசமி எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை கூடிய காலமாக இருக்குது. ப்ளஸ் சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கிறாரு. சுக்கிர பகவான் ஈவன் ஆட்சியாக தான் இருக்கார். ஸோ அதனால் இந்த வெண் தாமரை சாட்சியாக நாம் நாளைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷமான பலன்களை நிச்சயமாக நல்கும். குறிப்பாக மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது எப்பொழுதும் இந்த டென்ஷன், வெளியில் எங்கேயாவது போனால் ஒரு சுமூகம் இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது வச்சிங்களேன், அதெல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகம் ஏற்படும். இப்போ வெளியில் ஆஃபீஸ் போகிறோம், பாஸ்கிட்ட பிரச்சனை, இல்லை கொலீக்ஸ் கிட்ட பிரச்சனை, இப்படிலாம் இருக்கும் நிறைய பேர்கிட்ட. இல்லைனா வெளியில் வீட்டில் நெய்பர்ஸ்கிட்ட இப்படிலாம் எதுவும் சின்ன சின்ன அந்த சச்சரவுகள் இல்லாமல் எந்த லைஃபுமே இருக்காது மோஸ்ட்லி. அந்த மாதிரி சச்சரவுகள்லாம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பது தீர்வதற்கும் ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சந்திர பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கும் போது ஒரு தர்ப்பண நாள், அதுவும் மால்யத்தில் இந்த தசமி திதியில் வருது. அப்போது நாம் வெண் தாமரை சாட்சியாக வச்சு தர்ப்பணம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சுமூகமான நிலவரத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க நம்ம பித்தர்களோட ஆசையால். ப்ளஸ் கூடுதலாக என்ன ஒரு சிறப்பு அம்சம் பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கார். இந்த வெண்தாமரை சுக்கிர சக்தி நிறைஞ்சது. ஸோ அதனால் நமக்கு அதோட விஷயம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, செல்வ வளமும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதனால் நாளைக்கு தர்ப்பணமானது ஒரு வெண்தாமரை சாட்சியாக வச்சு பண்ணுங்க. அதுலையோட குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, குருவர்களால் இந்த தர்மராஜாவுக்கு அர்க்கியம் கொடுங்க. யம தர்மராஜாவுக்கு தான் நிச்சயமாக யம தர்ப்பணன்ட்டு ஒரு விசேஷமான தர்ப்பணமே ஒன்று உண்டு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் யம தர்மராஜாவுக்கு அர்க்கியம் அப்படின்ட்டு, சித்திரகுப்தருக்கு அர்க்கியம் அப்படின்ட்டாவது கொடுங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு மரணயோகம் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா தசமி தர்மராஜாக்குரிய ஒரு விசேஷமான திதி. ஸோ அதனால் இவங்களுக்கு அர்க்கியம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூசம் திருநக்ஷத்திரமும் சேர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த பூசம் திருநக்ஷத்திரத்தோட ஒரு விசேஷமான அனுக்கிரகம் சக்திகள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அந்த பூசம் திருநக்ஷத்திரத்துலேயும் அப்புறம் அந்த மாதிரி சதுர்தசி போன்ற காலங்கள்லேயும் மானசீகமாக செய்யக்கூடிய பூஜைகள் ஏதேனும் இருக்குன்னா அதுக்கு பலன்கள் பன்மடங்காக இருக்கும். மானசீக பூஜைகள் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம நாளைக்கு உதாரணத்துக்கு இந்த மால்யத்தில் இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுறச்சே இந்த மாதிரி வெண்தாமரையெல்லாம் வச்சுட்டு அது சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறோம் வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னா, மானசீகமாக நம்ம அந்த தர்ப்ப சட்டெல்லாம் போட்டுட்டு கூட தசமுக தரிசனம் அப்படின்ட்டு ஒரு தரிசனம் ஒன்று உண்டுங்க திரு அண்ணாமலையில். அதாவது அந்த அண்ணாமலை கிரிவல பாதையில் ஆடையூர் சாலைன்ட்டு பிரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்கும், பித்ருமுக்தி தீர்த்தம். அந்த இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு விசேஷமான தசமுக தரிசனம். அது நம்ம அடியார்கள் மோஸ்ட்லி அந்த தரிசனம் நிறைய வாட்டி நீங்கள் கிரிவலம் வரும்போது பார்த்துருப்பீங்க. அந்த தரிசனத்தை மானசீகமாக நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம். ப்ளஸ் மானசீகமாக அந்த பித்ரு தீர்த்தத்தை நீங்கள் வச்சுருக்க தீர்த்தத்தோட கலக்கட்டும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வேண்டி பிரார்த்தனை பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மானசீகமாக மனசில் நல்லா நினச்சிண்டு தர்ப்பணம் பண்ணிச்சு அதோட பலன்கள் இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பூச மாரக சுத்தி அப்படின்ட்டு சொல்லுவார். அதாவது இதுக்கு என்ன காலம்சங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மரணயோகம் இருக்கணும், ப்ளஸ் வெள்ளிக்கிழமை இருக்கணும், அண்டு பூசம் திருநக்ஷத்திரமும் இருக்கணும். இப்படி எல்லாமே இருந்ததுன்னா அந்த நாளோட வலிமை என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மாரக சுத்தி அப்படின்றார் வாத்தியார். மாரக சுத்தி மீன்ஸ் என்னென்னா, இந்த கண்டங்கள் ஏற்படுது இல்லையா, அதாவது ஆயுள் பங்கம் ஏற்படுவது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கு உரிய ஒரு ஏதுவான ஒரு திருநாள் தான் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பூசம் அண்டு மரணயோகம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள். ஸோ அந்த நாளில் என்னெல்லாம் பூஜை பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தர்மராஜா விசேஷமாக எங்கேயாவது பூஜை பண்ணியிருக்காருன்னா, மீன்ஸ் சென்னை பார்த்துட்டிங்கன்னா வேளச்சேரியில் தர்மராஜாவுக்கு விசேஷமான பூஜை பண்ண இடம், அந்த மாதிரி இடங்களில் போய் ஏதேனும் ஒரு பூஜைகள் பண்ணலாம். குறிப்பாக அந்த காலையில் ஒரு குளிகை நேரம் வரும், அது நீங்கள் காலண்டரில் பார்த்தா கூட தெரியும். அந்த காலத்தில் வேல்மாறல் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு துதி ஒன்று உண்டு, முருகப்பெருமானுக்குரியது. அந்த வேல்மாறல் சொல்வதாலும் பலவிதமான மிருத்யு தோஷங்களை நாம் எதிர்த்திடலாம், அதாவது வென்றிடலாம்ன்ட்டு கூட சொல்லலாம்.
பட் அது இறைவனோட கையில் இருக்குது. பட் இந்த மாதிரி காலங்களில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது நமக்கு இந்த ஆயுள் பங்கம், ஆயுள் தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு நிச்சயமாக நம்ம பித்தர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த தான தர்மங்களில் வெண்மையான உணவுகள் முடிஞ்சால் எவ்வளோ முடியுமோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதோடு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரண்டை அப்புறம் எள்ளு சம்மந்தப்பட்ட உணவுகளும் தானம் பண்ணலாம். ஏன்னா தர்மராஜாவுக்கு பிரீத்தியை அது தரும் நிச்சயமாக. ஸோ அதனால் இந்த மாதிரி தான தர்மங்களோட இந்த பூஜைகள்லாம் நாம் பண்ணுறது நிச்சயமாக நாளைக்கு பித்தர்களோட ஆசி நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணோம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆயுள் பங்கம் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஓம்.